பெட்டியை பார்க்குறோம். பக்கத்துலேருந்து ராணி பிரித்து வச்ச 2 அடிக்கு. இது இப்போ ராணி இல்லாத பெட்டி. இதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நம்ம புகை அடிச்சுட்டே இருக்கணும் எப்போ வந்தாலும். நல்லா அடிப்பா சூப்பர் பிடிச்சிருப்பாங்க. லைன்ட்டாக இப்போ நவத்திக்கலாம் அப்படி. இந்த பக்கத்தில் வச்ச பெட்டி தான். இது பாருங்கள், ராணி செடி பிடிச்சி அடிச்சு கட்டிக்கிற பாருங்கள். மூணு இடம் தான் வச்சோம். 3 இடம் பிரித்து வச்சதை பாருங்கள். எவ்வளோ ராணி செடி கட்டியிருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் வச்சதா ராணி செடி கட்டிக்கிட்டு பாருங்கள். இது இன்னும் 2 நாளில் பொறிச்சிடுது. இந்த குயின் பாருங்கள், ரெண்டு செல்லு இருக்குது. இதில் அடுத்த பிரேமில் பார்ப்போம். நம்ம இந்த ஒரு பெட்டிக்கு ஒரு ராணி தான் தேவை. நம்ம 2 ராணி 3 ஒரு 4-5 ராணி இருந்துச்சுன்னா நம்ம 1 நசுக்கிட்டு மீதெல்லாம் வேறு பெட்டி கூட வச்சுக்கலாம். நம்ம இதில் இருக்குது பாருங்க ராணி. இது வந்து லைட்டாக முத்திரை சமயத்தாச்சு. 8ஆவது நாள் வச்சு நேரம் 9 நாள் ஆகுது. இது வந்து 2 நாள் பொறிச்சிடணும். 10ஆவது நாள் பொறிச்சிடுது ராணி. பாருங்கள், இதிலே முத்திருச்சா செல்லு. இதில் பொறிக்கப்பட்ட இது தான் இருக்குது. முன்னாடி வந்து கோல்டன் கலரில் இருக்கும். இது மாறிச்சு பாருங்கள். எத்தனை இருக்குது பாருங்களா. இதில் நம்ம வந்து ராணி இது வந்து முத்திரை செல்லு நம்ம வச்சுக்கலாம். இங்கிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம எடுத்து உடச்சிக்கலாம். நம்ம வேறு பெட்டி இருந்துச்சுன்னா இந்த அடுத்து வேறு பெட்டிக்கு வச்சுக்கலாம். நம்ம தேவையில்லை அந்த பெட்டிக்கு. பாருங்கள், இதை நம்ம இப்படி தான் நசுக்கிடணும். நசுக்கி விட்டால் போதும். இதெல்லாம் முத்திரை செல்லு. இந்த 2 செல்லும் வச்சுக்கலாம். இது எல்லாமே உடச்சி விட்லாம். அவ்வளோதான். உடச்சிட்டாவே போதும். உள்ள ராணி இந்த இறந்து போயிடும். இந்த பெட்டிக்கு வந்து 2 செல்லு தான் வச்சுருக்கோம். இதில் 2 இருக்குது பாருங்கள். இதே நம்ம உடச்சி விட்லாம். கையொட்டு நசுக்கினா போதும். இதை கையொட்டு நசுக்கினா போதும், உடஞ்சிரும். அவ்வளோதான். தேவையில்ல, அவ்வளோதான். புகை அடிச்சுட்டு அப்புறம் நம்ம கொட்டும் கொட்டாது. இதுமாதிரி இந்த பிரேமில் கொஞ்சம் தேன் ஆடை கட்டிட்டு பாருங்கள். இது தேவையில்லை. இது தேவையில்ல, நம்ம எடுத்துடலாம். இது தேனோடு இருக்குது பாருங்கள். லைட்டாக உதறிடலாம். அதை நம்ம ராணி இல்லைன்னா இப்படி தான் கொஞ்சம் தான் கட்டும். ஃபுல்லாக கட்டாது. கொஞ்சம் கட்டு, கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிக்கிறோம். இந்த அடையை சீவிட்டு தருமா. அடுத்த வாரம் என்ன பண்ணால் ராணி வந்து மேட்டிங் போயிட்டு முட்டை விட ஆரம்பிச்சிடும். 10ஆவது நாள் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். ராணி வந்து வெளியே கூட்டு விட்டு வெளியே வந்துடும். நம்ம 6 ஃப்ரேம் முழுக்க வச்சிடறோம். இந்த மாதிரி அடுத்த வாரம் தான் பார்ப்போம். ராணி மேட்டிங் போயிட்டு வந்துச்சுன்னா ஒரு அடை கட்டிக்கிறோம். இந்த வாரத்தை வந்து சூப்பர் வைக்க தேவையில்ல. நம்ம மேல் முடி வச்சா போதும். ராணி இல்லாதனால எதுவுமே பண்ண தேவையில்ல. அடுத்த அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இனிமேல் அடுத்த வாரம் வந்து ராணி எப்படி உற்பத்தி ஆகுது, ஒரு அடை கட்டுது, அது அடுத்த வீடியோ பார்ப்போம்.